நாளை தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் சென்னையில் மழை சற்று ஓய்ந்திருப்பதால் பட்டாசு விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. வேளச்சேரி பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரையில் பட்டாசு விற்பனை என்பது சற்று விறுவிறுப்பு அடைந்திருக்கு என்றே சொல்ல வேண்டும். கடந்த சில நாட்களாக இந்த மழை காரணமாக பட்டாசு விற்பனை சென்னையில் மந்தமாக இருந்து வந்தது. குறிப்பாக தற்போது இந்த வேளச்சேரி பகுதியில் அதிக அளவில் பட்டாசுகளை வாங்க பொதுமக்கள் பல்வேறு இந்த பட்டாசு கடைகளை நோக்கியும் படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் தினேஷ் காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும். பொதுமக்கள் தங்களுக்கு விருப்பமான பட்டாசுகளை தேர்வு செய்து வாங்குவதற்கு ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக குடும்பமாக வந்து தங்கள் குழந்தைகளோடு வந்து அவர்களுக்கு விருப்பமான பட்டாசுகளை அவர்கள் தேர்வு செய்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு பொறுத்தவரையில் வேளச்சேரி பகுதியில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கடைகளில் இன்றைய தினம் அதிக அளவில் மக்கள் ஆர்வத்தோடு பட்டாசுகளை வாங்கும் காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த பசுமை பட்டாசுகளை அவர்கள் வாங்குவதற்காக இந்த கடைகளை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரையில் கிட்டார் போன்று இசைக்கும் வகையிலான ஒரு வடிவத்தில் பட்டாசுகளை புதிதாக அறிமுகப்படுத்தியிருப்பதாக கூறுகிறார்கள். அதே போன்று ஸ்வாட் என சொல்லக்கூடிய அந்த வால் போன்று கையில் பிடித்துக் கொண்டு வெளிக்கக்கூடிய இந்த மத்தாப்பு போன்ற பட்டாசுகளை அறிமுகப்படுத்தியதாக தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இங்கே வரக்கூடிய பலரும் இந்த அதிக ஒளி எழுப்பக்கூடிய பட்டாசுகளை தவிர்த்து வண்ண அந்த மத்தாப்பு போன்ற பட்டாசுகளை ஆர்வமாக வாங்குவதாக தெரிவிக்கிறார்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தீபாவளினாலே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் தானே. சோ இது இதெல்லாம் வெடிக்கும் போது ஃபுல்லா கலர்ஃபுல்லா லைட் எல்லாம் இருக்கிறதுனால சோ we've got அதுக்கு பேஸ் பண்ணி மாதிரி தான் எடுத்திருக்கோம். கிராக்கர்ஸ், ஃப்ளவர் பாட், சக்ரா, அப்புறம் மேல போயிட்டு வெடிக்கிறது இதெல்லாம் தான் எடுத்திருக்கோம். இப்ப எல்லாம் மேல போய் வெடிக்கிற மாதிரி தான் நிறைய சூஸ் பண்றாங்க நான் நினைக்கிறேன். கீழே பட்டாசு அது சின்ன பசங்க அப்புறம் கிராக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி மேல போய் வானத்தை பாக்கிறதுல தான் எல்லாம். இங்க பட்டாசு கடை அமைத்திருக்கூடிய உரிமையாளர்கிட்ட கேட்கலாம். சார், போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பட்டாசு விற்பனை எப்படி இருக்கு உங்க கடையில்? சார், போன வருஷம் கம்பேர் பண்ற பாட்டியும் இந்த வருஷம் நேற்று மழையினால வரத்துக்கு கொஞ்சம் ஒரு 20-25 மக்கள் வந்து வரத்து கம்மியா தான் இருக்கு. கடந்த இப்ப தீபாவளி வந்து நாளைக்கு இருக்கிறதுனால இன்று நாளை மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கையில இருக்கிறோம் சார். பட்டாசுகள் வாங்குவதற்காக மக்கள் ஆர்வமோடு பட்டாசு கடைகளை நோக்கி படையெடுப்பது ஒருபுறம் என்றால், நாளைய தினம் நாளை இரவு வரை இந்த பட்டாசு விற்பனை என்று இருக்கும் என்று இங்கு விற்பனையில் ஈடுபடக்கூடிய அவர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் சுரேஷ்குமார்.